சுவாமிஜி, இந்த காலகட்டத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்னா அவங்களே தான் காரணம். அதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையோட சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அவங்களுக்கு என்னன்னே தெரியாது இப்போ உள்ளவங்களுக்குலாம். சும்மா எடுத்துட்டு பைக் எடுத்துட்டு ஒரு ட்ரிப்பு போறன்ட்டு போறாங்க. இயற்கையை ரசிக்க தான் போறாங்க. ஆனா அதை ரசிச்சுட்டு விட்டுடுறாங்க. அந்த இயற்கையை தனக்குள்ள கொண்டு வரணும். இயற்கையோட வாழ கத்துக்கணும். தொட்டால் நீங்க செல்லிலேயே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க. உங்க வாழ்க்கையை உங்களுக்காக நீங்க அர்ப்பணிக்கவே கிடையாது. செல்லிலேயே நீங்க அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களோட சுயத்தை நீங்க இழந்துடுறீங்க. நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். படிப்பு ஒரு அறிவை வளர்த்துக்கலாம். ஆனா வாழ்க்கை ஃபுல்லா அந்த புக்கே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சுய தன்மையை நீங்க இழந்துருவீங்க. உங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். நான் இந்த வாழ்க்கை எதுக்காக நான் வாழ்றேன், ஒரு பிராக்டிக்கலா சொல்ல போனா, நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும்போது கூட ரொம்ப நிதானமா நம்ம வாழ்க்கையை நேசிச்சு வாழணும். என்ன சொல்றது, ஒரு மிஸ்ரதியான வாழ்க்கை வாழக்கூடாது. இயற்கையோட சேர்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முதல்ல தன்னை புரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும், இது நம்ம என்ன மாதிரி முறையான விஷயத்த நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு போனோம்னா, அது ஜாபா இருக்கட்டும், இல்ல திருமணமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது ஒரு புரிதல் வரணும்னா முதல்ல அவங்கள தெரிஞ்சுக்கணும். இந்த படிப்பு நான் படிக்கிறனால எனக்கு எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஜாபுக்கு போவேங்கிற ஒரு புரிதல் எப்போ வரும்னா, அவரை நேசிச்சாதான் வரும். நீங்க இப்ப காலகட்டத்தில் எல்லாமே இன்னொருத்தரை நேசிக்கணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ இல்லை பெண் ஒரு ஆணை நேசிச்சாதான் அது லவ்ங்கிறீங்க. உங்களை முதல்ல நேசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா அது எப்பறம் தன்னாலே யோசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அழகுபடுத்திக்க உங்களை எவ்வளோலாம் நீங்க தயார்படுத்திக்கிறீங்க, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் அழகுபடுத்திக்க தயாராகும். என்ன வாழ்க்கை தேவைங்கிறது நீங்க தெரிஞ்சல, அப்ப மன அழுத்தமா ஓடி போயிடும். நீங்க பிறருக்காக வாழக்கூடாது, உங்களுக்காக வாழணும்.